ஹலோ பியூட்டிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் உங்களோட ஃபேஸை அவ்வளோ க்ளோவாக டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணி செம ஷைன் அண்ட் பிரைட்டராக காமிக்கும். நீங்கள் ஒரு கண்டினியூஸாக 4 to 5 டேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட பேசுகிறவங்கலாம் கண்டிப்பாக கேட்பாங்க, நீ ஏதோ ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறன்ட்டு. அந்த அளவுக்கு வேறு லெவலாக உங்களுக்கு வந்து ஃபேஸ் டெக்ஸ்சராக இருக்கட்டும் மாற்றி கொடுக்குற ஒரு ஃபேஸ் வாஷ் பொட்டேட்டோ ஃபேஸ் வாஷ். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இதை மிக்ஸியில் அடித்து எடுத்தாலும் ஓகே தான். நான் இன்றைக்கி இந்த மாதிரி நல்ல மெல்லிஸாக இருக்கிற சீவலில் நல்லா துருவி எடுத்திருக்கேன். இதை வந்து நல்ல ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நமக்கு இன்றைக்கி வந்து ஃபேஸ் வாஷ்க்கு ஒரு 10 கிராம் தேவை. பேசிக்காகவே நீங்கள் என்ன ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் அதுக்கு ஒரு 10 கிராம் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கனாலே போதுமானது. அதுக்கு அதிகமாக எடுக்கிறதோ குறைய எடுக்கிறதோ அது உங்களோட விருப்பம். நல்ல இந்த மாதிரி புழிஞ்சு சாறு எடுத்துக்கோங்க. நான் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து டெய்லி நைட்டு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். மார்னிங் வந்து நான் சோப்பு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம எந்த ப்ராப்ளம் இல்லை, நம்ம இதை அப்படியே யூஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் பொட்டேட்டோ எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணுறேன். பொட்டேட்டோ எக்ஸ்ட்ராக்ட் எப்படி பண்ணுவேன்ட்டு ஆல்ரெடி சேனலில் வீடியோ இருக்குது, பியூட்டின்ற ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பொட்டேட்டோ எக்ஸ்ட்ராக்டில் ஆல்ரெடி கிளிசரின் இருக்கிறதுனால நான் கிளிசரினோட அளவு கம்மியாக ஆட் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் 10 கிராம் கிளிசரின் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். பொட்டேட்டோ எக்ஸ்ட்ராக்ட் இல்லாமல் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10 கிராம் கிளிசரின் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும் ஃபேஸுக்கு. நம்ம சொல்லுவாங்கள்ல, ஃபேஸ் வாஷ் பண்ணதும் அது எந்தவித இரிட்டேஷன் கொடுக்கல, நல்ல மாய்ஸ்சராக இருக்குது, ட்ரை ஆகலைன்ட்டு. அதுக்கு காரணம் கிளிசரின் தான். இப்போது 10 கிராம் ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் டிஸ்டில்டு வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். மொத்தமாக 75 கிராம்ஸ் வந்து நமக்கு இருக்குது. 3 கிராம்ஸ் வந்து கிளிசரின் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஜாஸ்தியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு பவுல் எடுத்திருக்கேன். பவுலில் சாந்தன்கம் வந்து ஆட் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுறது சாந்தன்கம் கிளியர். சாந்தன்கம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஃபேஸ் வாஷ்க்கு ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். பேசிக்காக நல்ல ஹை குவாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கிராம் டு 1.5 வந்து போதும் 100 கிராமுக்கு. அதுக்கு மேலே வேண்டாம். உங்களோட ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப திக்காகிடும். அப்புறம் உங்களுக்கு அந்த ஃப்ளோ இருக்காது. அந்த பாட்டிலேருந்து ஃப்ளோ ஆகணும்ல, அந்த ஃப்ளோ வந்து இருக்காது. நான் இன்றைக்கி 2 ஃபோமிங் ஏஜெண்ட் வந்து ஆட் பண்ணுறேன். சர்ஃபேக்டன்ட் ஒன்று வந்து கோகோ குளுக்கோசைட், இன்னொன்று CAPB. ரெண்டுமே 8 கிராம் 8 கிராம் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சோப்பில் இருந்து கூட சர்ஃபேக்டன்ட் வந்து மேக் பண்ணலாம். ஆல்ரெடி சேனலில் வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த சர்ஃபேக்டன்ட் வந்து எல்லாமே இயற்கையாகவே கோகோனட்லேருந்து தயார் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஃபேஸை வந்து ட்ரை பண்ணாது. எக்ஸ்ட்ரா ஆயில் மட்டும்தான் எடுக்குமே தவிர ஃபேஸில் இருக்க ஆயில் வந்து எடுக்காது. உங்களுக்கு வேணால் நீங்கள் ஃபஸ்ட்டே கூட கிளிசரினோட நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி போடலாம். நான் அந்த மாதிரி போடல. நான் எப்போதுமே கிளிசரினோட ஆட் பண்ணி தான் நான் இதில் போடுவேன். இன்றைக்கி எக்ஸ்ட்ராக்ட்ன்றதுனால நான் அதை அப்படியே ஆட் பண்ணாமல் இப்படி ஆட் பண்ணிட்டேன். இது நமக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணாலும் டக்குன்னு மிக்ஸ் ஆகாது, டைம் எடுக்கும். குறைஞ்சது 6 hours எடுக்கும் நமக்கு சாந்தன்கம் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு. இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு ஃபேஸ் வாஷ்க்காக நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அந்த பவுலில் நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். உங்களுக்கு கலர் மாறாது. pH 4.5 to 5.5 வரைக்கும் இருந்துச்சுன்னா ஃபேஸ் வாஷ் வந்து சூப்பராக இருக்கும்.
பொட்டேட்டோவில் ஏற்கனவே அதில் வந்து இயற்கையாகவே நயாசினமைடு இருக்குது. இயற்கையாகவே அது வந்து நல்ல ஒரு பிரைட்டனிங் ஏஜென்ட்டு. உங்களுக்கு ரொம்ப டேன் ஆயிருக்குன்னா, நீங்கள் பொட்டேட்டோ ஜூஸ் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா, உங்கள் ஃபேஸ் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். ஒரே ஒரு விஷயம் தான், சன்ஸ்க்ரீன் நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் எந்த விதமான ஸ்கின்னுக்கு நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறீங்கனாலே கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுதான் விஷயம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நம்ம க்ரீமியாக கூட நம்ம பண்ணலாம். அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அது நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் ஷேர் பண்ணுறேன். இது வந்து பேசிக்கான மெத்தட். யார் வேணாலும் பண்ணலாம். ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தடு. இதோட நான் வந்து லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் ஒரு 5 ட்ராப்ஸ் ஆட் பண்ணுறேன் ஸ்மெல்லுக்காக. நீங்கள் என்ன எசென்ஷியல் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ஸ்மெல் பிடிக்குமோ ஜாஸ்மின், ரோஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணலாம். பட் எனக்கு என்னவோ தெரில, ஃபேஸ் வாஷ் வந்து கொஞ்சம் மைல்டாக இருந்தால் ரொம்ப பிடிக்குது. அதனால் நான் வந்து லாவெண்டர் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ப்ரிசர்வேட்டிவ் வந்து 1 கிராம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் என்ன ப்ரிசர்வேட்டிவ்னாலும் ஆட் பண்ணலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுறலாம். ஒரு 6 ஹவர்ஸ் கழித்து நல்லா அது வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த ஜெல் கன்சிஸ்டன்சி வந்துடும். அப்புறம் நம்ம வந்து ஒரு பாட்டிலில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம எப்போ வேணுமோ அப்போ எடுத்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஃபேஸ் வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக 1 மினிட் அந்த நம்ம ஃபேஸில் இருக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வந்து ஒர்க் பண்ணும். சம்டைம்ஸ் வந்து நயாசினமைட், கிளைகாலிக் ஆசிட், சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு செகண்டில் நம்ம வாஷ் பண்ணிட்டோன்னா அது ஒர்க் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபேஸ் வாஷ் நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கிவ் மீ a thumbs up. தேங்க் யூ.